மார்னிங் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ரோசஸ் பார்க்கும்போது ஸ்மெல் பண்ணும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ப்ளசண்ட்டாக இருக்கும். பட் ஃப்ளவர்ஸ் டெய்லி வீட்டில் அவைலபிளாக இருக்காதுல்ல. ஸோ டுடே ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் பிங்க் ஃப்ளார்ஸ் ஹியர் அண்ட் மினி டெரகோட்டா உருளி. ஸோ அதில் வாட்டர் ஃபில் பண்ணி ரோசஸை ஃப்ளோட் பண்ணியாச்சு. அப்புறம் என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்கிள் ஸ்டெம் ஃப்ளார் வேஸ் இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே மருதாணி செடியில் உள்ள கிளஸ்டர் ஆஃப் சீட் பாட்ஸ் வச்சுருந்தேன். அது ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, பார்க்க ஏஸ்தட்டிக்காக இருக்கும்னு அப்படியே விட்டுட்டேன். நவ் இட்ஸ் டைம் டு ஸ்வாப் தீஸ் அவுட் ஃபார் ஃப்ரெஷ் மேரிகோல்ட்ஸ். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருந்தேன் குடிக்கிறதுக்கு. அண்ட் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். கன்சியூம் பண்ணுறதுக்கு அப்படி ரோஸ் வாட்டர் மாதிரியே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் பவுடரில் மில்க் ஆட் பண்ணி போரேஜ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஹோம்மேட் பவுடர். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு பாம் ஜாகரி பவுடரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. தென் 11 o'clock செகண்ட் அண்ட் 5th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வச்சுருந்தேன். அதை கண்டக்ட் பண்ணிவிட்டு நமாஸ் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட போகிறேன். யூஸ்வலாக நான் ரொம்ப சூடாக சாப்பிட மாட்டேன். வார்மாக இருந்தால் ஓகே. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்றனால ஆவி பறக்க இருக்குது. இங்கே சரியான மழை. ஸோ இந்த வெதருக்கு ஹாட்டாக சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு சம்டைம்ஸ் பவர் நேப் எடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அந்த ஒர்க் முடிச்சுட்டு ஜூலை அட்டெண்டன்ஸ் கால்குலேட் பண்ணி பேரண்ட்க்கு சென்ட் பண்ணிவிட்டு தென் ஆகஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு ரஃப் கேல்குலேஷனுக்காக நோட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் 1 hour எடுப்பேன், 2 hours எடுப்பேன், இல்லாட்டி 3 hours கூட எடுப்பேன். சில நேரங்களில் எடுக்கவே மாட்டேன், 1/2 hour எடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீஸ் கால்குலேட் பண்ணுவேன். லீவ் எடுக்கிற நேரம் அன்றைக்கான ஃபீஸ் வாங்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் கிடையாது. சண்டே ஹாலிடே. சாட்டர்டேஸில் 11 o'clock முடிஞ்சிடும். ஈவினிங் கிளாஸஸ் கிடையாது. ஸோ ஈவினிங் ஷூட் பண்ணுற அளவுக்கு நான் என்கேஜாக இல்லை. போரிங்காக தான் போச்சு. இந்த மாதிரி டைமில் தான் இந்த குக்கிங்கில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. ரீல்ஸில் பார்த்த டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி ட்ரை பண்ணது தான் அவகேடோ டோஸ்ட்டு. அவகேடோவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஜஸ்ட் சால்ட் அண்ட் சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். மல்டிகிரெயின் பிரெட் ஸ்லைஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தாராளமாக சீஸ் போட்டு ஓடிஜியில் 10 minutesக்கு வச்சு எடுத்திருக்கேன். கீழே நல்லா ப்ரெட் கிறிஸ்பியாகவும் மேலே சீஸ் போட்டிருந்தனால நல்லா மெல்ட் ஆகி சீஸியாக ஸ்ட்ரெச்சியாக இருந்தது. நடுவில் அவகேடோ நல்லா மேஷ் ஆகிருக்கனால க்ரீமியாக இருந்தது. நடுவில் இருக்க ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் நீங்கள் குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. See you in the next video. Bye.